எங்களோடு மிக மகிழ்ச்சி. ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இருந்தால் தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார். என்னுடைய முதல் செய்தியிலும் இரண்டாம் செய்தியிலும் ஒரு செய்தியை நான் பேசினேன். ஆன்லைனில் இருக்கிறவங்க அந்த முதல் செய்தியை பார்க்க அன்பை கேட்கிறேன். அந்த செய்தி என்னவென்றால், சங்கீதம் 10:1 ஏன், வை லார்ட், அடுத்து வேர் லார்ட், மூன்றாவது ஹவ் லாங் லார்ட். சங்கீதம் 10:1 ஏன். Psalm 10:1 why Lord, ஏன் நடந்துச்சு, ஏன் இப்படி நடக்குது, why Lord. இரண்டாவது தமிழில் ஏன் மறைந்திருக்கிறீ போட்டுறது, இங்கிலீஷில் வேர் ஆர் யூ லார்ட், வேர் ஆர் யூ லார்ட், நீர் எங்கே இருக்கிறீர் ஆண்டவரே. மூன்றாவது how long Lord. வாழ்க்கை எல்லாருக்கும் பல கேள்விகள் உண்டு. இன்னைக்கு கூட நிறைய கேள்வியோடு உட்கார்ந்துருக்கலாம். நம் கேள்விகளுக்கெல்லாம் அவர் தான் பதில். ஆமென் சொல்லுவீங்களா? எல்லாருக்கும் கேள்விகள் உண்டு. எவரி மேன் ஹஸ் எ கொஸ்டின். எனக்கே இந்த வியாதி, எனக்கே இந்த பாடு, எனக்கே இந்த போராட்டம், எனக்கே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, why God allows all these things in my life. God says, அதே சங்கீதத்தில் நான் பார்க்கிறேன், அதை போடுங்க Psalm 10ல், அவர் பார்க்கிற கர்த்தர். 15ஆம் வசனம் 14 சொல்லுங்க, பார்க்கிறார். சொல்லுங்க எல்லாரும். 14 திரையில பாருங்கள். சொல்லுங்க, பார்க்கிறார். உன் சூழ்நிலைகளை பார்க்கிறார், உன் இல்லாமையை பார்க்கிறார், உன்னுடைய வேதனைகளை பார்க்கிறார். மனிதனுக்கு மொழி தெரியும், நம்மை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே தெரியும். Man understand the word, but God understand my feelings. தமிழ் புரியுதா? Man understand the word, but God understand what I feel. எல்லாமே தெரியும். ரெண்டாவது கவனிக்கிறார். சொல்லுங்க எல்லாரும். பார்ப்பது என்பது வேறு, கவனிக்கிறது என்பது வேறு. தட் மீன்ஸ் இஸ் க்ளோஸ்லி வாட்சிங் மீ. கவனித்தல். இந்த மைக்ரோஸ்கோப்பில் இந்த டெக்னீஷியன்ஸ் பார்க்குறாங்க இல்லையா, சின்ன சின்ன கிருமிகள்லாம் தெரியுது, அதான் வாட்சிங். காட் இஸ் வாட்சிங் எவ்ரி மூமெண்ட்ஸ் இன் மை லைஃப். சொல்லுங்க, என் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் பார்க்கிறார். இ வாட்சிங் எவ்ரி மூமெண்ட்ஸ். யாரும் பார்க்காம இருக்கலாம், but there is a God who is watching. சொல்லுங்க, பார்க்கிறார் என்று கவனிக்கிறார். மூணாவது பதிலளிப்பார். மனுஷன் பார்ப்பாங்க, கவனிப்பாங்க, ஆனால் பதிலளிக்க மாட்டாங்க. தமிழ் புரியுதா? பாவம் சொல்லிட்டு போயிடுவாங்க. they will go on their own way. But God says, I am the one who is answer all your problem. சொல்லுங்க, பார்க்கும் கர்த்தர் என் வேதனைகளை பார்க்கிறார், என் இல்லாமையை பார்க்கிறார், என் வெறுமையை பார்க்கிறார், என் புலம்பலை பார்க்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் சொல்லக்கூடிய சொல்ல முடியாத பல ஆயிரம் அழுத்தங்கள் இருக்கிறது. சொல்லக்கூடிய சொல்ல முடியாத பல ஆயிரம் அழுத்தங்கள். மனைவியிட்ட சொல்ல முடியாது, புருஷன்கிட்ட சொல்ல முடியாது, யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, he knows everything. சொல்லுங்க, he knows everything. அதான் இந்த செய்தி இன்னைக்கு எனக்கு. He knows everything. He knows everything. Man knows the word, but God knows the feelings. இப்போ எப்படி உட்கார்ந்துருக்குன்னு அவருக்கு தெரியும். அவருடைய குடும்பத்தார், அவருடைய மகள், மருமகள், பிள்ளைகள். God knows everything. சொல்லுங்க, பார்க்கும் கர்த்தர், கவனிக்கும் கர்த்தர், பதிலளிக்கும் கர்த்தர். Not only that, சகாயம் செய்யும் கர்த்தர். See the screen. He is the one who helps the times of crisis. துக்கத்தின் நேரங்களிலே he helps. தமிழில் சகாயம், ஆங்கிலத்தில் ஹெல்பிங், உதவி செய்யும் கர்த்தர். இந்த உலகம் தெரியுமா? அந்த உலகம் வெளியே உச்சி கொட்டுவாங்க, உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? வெளியே பாவம்னு சொல்லுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே வச்சார் ஆண்டவர் உனக்கு. உலகம் அப்படித்தான். உலகம் பரிதாபத்தை கொட்டும், தேவன் பரிகாரத்தை செய்வார். உலகத்துக்குள்ளே போனால் பரிதாபம் கிடைக்கும், ஆனால் தேவன் வந்தால் பரிகாரம் கிடைக்கும். எது வேணும்? பரிதாபம் வேணுமா, பரிகாரம் வேணுமா? If you go to the world, you will get the solution. If you come to God, you will get the remedy. Do you want the solution or the remedy? உலகம் தருவது நிவாரணம், தேவன் தருவது தீர்வு. தமிழ் புரியுது? அமிர்தாஞ்சன் அதிலே போட்டிருக்கிறாங்க, தலைவலி நிவாரணம். என்ன அர்த்தம்? இன்னொரு தலைவலி வரும்னு அர்த்தம். வெள்ளை நிவாரணம். போன வருஷம் கொடுத்தாங்க, இந்த வருஷம் கொடுப்பாங்க, இன்னும் அடுத்த வருஷமும்
அது நிவாரணம். தட் மீன்ஸ் இட் வில் கம் அகைன். ஆனால் தேவன் சொல்றாரு, நான் கொடுப்பது நிவாரணம் அல்ல, நான் கொடுப்பது தீர்வு. The world gives the solution, but God gives the remedy. எது வேணும்? புரியுதா உங்களுக்கு? வீட்டில் ஒரு மிஷின் போயிடுது, ஏதோ டெக்னீஷியன் வராரு, ஏதோ ஒன்று பண்ணுறாரு, காசு வாங்கி போயிடுறாரு. திருப்பி அதுக்காகத்தான் பண்ணுறதே. எதுக்கு திருப்பி பண்ணுறாரு? நான் ஒரு டாக்டர்கிட்ட போவேன் அடிக்கடி. அவர் என்னை பார்த்து கேட்பார், என்ன ரொம்ப நாளாக காணுமே சார் அப்படின்வார். அவருக்கு என்ன ஆசை? ஆமாம், அவருக்கு மருந்து கொடுக்கும்போதே பார்த்து தான் கொடுக்குறாரு. எதுக்கு தான்? அடுத்து நான் திருப்பி, ஆமாம், அதில் போட்டுறாரு, டேட் வேறு போட்டுறாரு, நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டுன்னு. பெரிய கொடுமை இல்லை இது? ரைட், சொல்லுங்க. when I go to God, He gives a total remedy for my total life. உலகம் எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் தரும், ஆனால் தேவனின் ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் மருத்துவம் தருவார். கண்ணதாசன் சொன்னாரு, எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கு ஒரு மருத்துவம் கண்டேனா? தமிழ் புரியலையோ? உலகம் எலும்புக்கும் சதைக்கும் தான், ஆனால் தேவன் ஆத்துமாவுக்கும் ஆவிக்கும். இது வேணும். சொல்லுங்க, டோட்டல் ரெமெடி ஃபார் மை டோட்டல் லைஃப். முழுமையான வாழ்க்கை. சொல்லுங்க எல்லாரும். இங்கே தான் வரும். சொல்லுங்க, பார்க்கிறார். இரண்டாவது, உங்கள் உபத்திரவத்தை, the life that is going through, நீங்கள் சந்திக்கிற உபத்திரவங்களை யார் பார்க்கிறாங்க இல்லையோ அவர் பார்க்கிறார். Don't say like that. நான் அநேகர் இப்படி சொல்லுவாங்க ஜெபத்தில், ஆண்டவரே எவ்வளோ பாடுபடுறேன், உங்களுக்கு நீ பார்க்கலையா? என் பிள்ளை வயசாகிட்டே இருக்குது, திருமணமே ஆகலையே, உங்களுக்கு தெரியலையா? He knows everything. உன்னை நீ அறிந்திருக்கிறத விட உன்னை அதிகமாக அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர். ஒரு சின்ன கேள்வி, உங்களை எத்தனை வருஷம் உங்களுக்கு தெரியும்? உங்களை எத்தனை வருஷம் உங்களுக்கு தெரியும்? நீங்க கருவில் உருவாக்கும் முன்னமே உங்களுக்கு அவரை தெரியும். நாத்தான் வேற பாஸ் சொன்னார், உன்னை அத்திமரத்தின் கீழே கண்டேன். என்னங்க? He knows the name, he knows the position, he knows the background. உன்னை அத்திமரத்தின் கீழே நான் கண்டேன். 139 சங்கீதம். தாயின் கருவிலே உருவாக முன்னமே உன்னை அவர் பார்த்தார். அது ஒரு வார்த்தை இருக்குது, இல்லாத போதே. இல்லாத போதே, அது போடுங்க, இல்லாத போதே. என் அவயவங்களில் ஒன்றாகிலும், சத்தமா சொல்லுங்க, ஒன்றாகிலும் இல்லாத போதே. பாத்தீங்களா? ஒன்றாகிலும் பாக்குறீங்களா? என்னவா? இந்த பர்சனாலிட்டி இல்லை, ஸ்ட்ரக்சரும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. புரியுது உங்களுக்கு? ஒன்றும் படிப்பு இல்லை, அந்தஸ்து இல்லை, வாழ்க்கை இல்லை, குடும்பம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனால் எல்லாத்தையும் பார்த்தார். திரும்பி புரியுது? சொல்லுங்க, ஒன்றாகிலும் இல்லாத போதே. சத்தமா? Yeah, you may have some position now, but God has seen the position and God has seen the possession. உங்க பொசிஷனையும் பார்த்தாரு, உங்க பொசிஷனையும் பார்த்தாரு. என்ன சொல்லுங்க? அவர் பார்த்ததை நான் பார்த்திருக்கிறேன். சொல்லுங்க, இல்லாத போதே. நீ தெரியுமா, உலகங்களை மதிப்பதற்கு காரணமே இவர் பொசிஷன். உலகங்களை மதிப்பதற்கு காரணமே உங்கள் பொசிஷன். பொருள் இல்லாருக்கு, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இப்ப உலகம் நம்மளை தேடி வருதுன்னா இதுக்கு நான் தெரியுமா? பொசிஷன். அது இல்லைன்னா அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்துல. சொல்லுங்க, இல்லாத போதே என்ன ஒருத்தர் பார்த்தாரு. கரங்களை போய் சொல்லுங்க, இல்லாத போதே. சத்தமா? I don't have name, I don't have fame. ஆல்வின் தாமஸ் என்ற ஒருவர் இல்லாத போதே தேவன் ஆல்வின் தாமஸை பார்த்தார். நம்புறீங்களா? உங்களை கூட. Don't have a proud. யோசிக்கணும், நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. I come from a Hindu background. ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். 51 ஆண்டுகள் ஆச்சு. I met Jesus at the age of 17. என்னுடைய 17 வயதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 20வது வயதில் ஊழியத்துக்கு வந்தேன். 13 ஆண்டுகள் என் சொந்த குடும்பத்தாலே நான் துரத்தப்பட்டேன். I was slept in the streets, in the platform. அன்று ஊழியத்துக்கு அழைத்தார். I was working in railways. ஊழியத்துக்கு வந்தேன். நிறைய பாடுகள், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஆனால் ஒன்று தெரியும், இன்னைக்கு கர்த்தர் உயர்த்திருக்கிறார். I have some churches, I have more than 60 churches in Tamil Nadu. ஒரு 2000 பிள்ளைகள் வளர்த்து ஆளாக்கி இருக்கிறேன். I trained 2000 orphan children.
ஐ மைசெல்ஃப் வாஸ் an orphan. நானே ஒரு ஆர்ஃபன் தான். ஆனால் என்னை கொண்டு 2000 பிள்ளைகள் கழுத்தில் வளர்த்துருக்கிறார். I trained from 1983 till today. I have trained 2000 orphan children. By the grace of God, we have given good education. சொல்லுங்க, இல்லாத போதே அவருடைய கண்கள் என்னை கண்டது. அவருடைய கண்கள் என்னை, கரங்களை வச்சு சொல்லுங்க, அவருடைய கண்கள் என்னை கண்டது. இன்னைக்கு தான் நான் இந்த வாகனங்களை பார்க்குறேன், இந்த வீட்டை பார்க்குறேன், இந்த வாய்ப்புகளை பார்க்குறேன், இந்த வசதியை பார்க்குறேன், புரியுதா, இந்த எல்லாத்தையும் பார்க்குறேன். ஆனால் நான் பார்க்கறதுக்கு முன்னாலேயே சொல்லுங்க, நீங்க ஆமீன் சொல்லுங்க. நான் பார்க்கறதுக்கு முன்னாலேயே, புரியல, இவங்களை எப்போ பார்த்தீங்க? அவர் முன்னாலே பார்த்துட்டாரு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஸோ உங்களை விட அவருக்கு ஃபோர் நாலேஜ் இஸ் ஆம்னி சயின்ஸ். சொல்லுங்க, எல்லாம் அவருக்கு தெரியும். அல்ல 4வது வரி, இல்லாத போதே. சத்தமா, ஏடிஎம் கார்டு, பணம், பேங்க் பேலன்ஸ், வேலையே, வேலை இல்லைன்னா அந்த உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? படிப்பே இல்லை, பொசிஷன், முகவரியே இல்லாத போது என்ன ஒருத்தர் பார்த்தார். எல்லாருக்குமே ஆதார் கார்டு வச்சுக்கிறீங்களா? ஆதார் கார்டு, பேன் கார்டு என்னென்ன வச்சிருக்கீங்க? ஒருத்தர் 4-5 கார்டு வச்சிருக்கிறாங்க. காசு இருக்குதோ இல்லையோ கார்டு வச்சுக்கிறான். ரைட், சொல்லுங்க, இல்லாத போதே. தம்பி, யூ டோன்ட் ஹவ் எனி டேலண்ட். இருந்துச்சா? டேலண்ட் இல்லாத போது உங்களை கர்த்தர் பார்த்தார். காட் கிவ் த டேலண்ட். ஆமீன் சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லை, ஏடறியேன், எழுத்தறியேன், ஒண்ணுமே தெரியாது, என்ன ஒருத்தர் பார்த்தார். இதான் என் கதைன்னு சொல்லுங்க. அது மட்டுமல்ல, அவை எல்லாவற்றையும் காட் ரெக்கார்டட். சொல்லுங்க, எழுதி வைத்திருக்கிறார். சொல்லுங்க, நாட்கள், சத்தமா சொல்லுங்க, நாட்கள், இன்பத்தின் நாட்கள், துன்பத்தின் நாட்கள், ஆரோக்கியத்தின் நாட்கள், பலவீனத்தின் நாட்கள், வறுமையின் நாட்கள், செழிப்பின் நாட்கள், உச்சத்தின் நாட்கள், பள்ளத்தின் நாட்கள், எல்லாமே என்ன பண்ணிட்டாரு? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆனா எல்லாமே எதிராய் அல்ல, எனக்கு சாதகமாய். God knows everything. என்னை நான் பார்ப்பதற்கு முன்பதாகவே என் வாழ்க்கையை கண்டவர் கர்த்தர். நான் சின்ன கிராமத்தில் பிறந்தேன், in a small village. உண்மை சொன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் பிறந்த கிராமத்தில் டீ கடை இல்லை. But I travel around the world, 42 countries I travel. 32,000 பீப்புளுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் ஒரு ஸ்டேடியத்தில். இது ரீல் இல்லை, ரியல். யூடியூப்ல என் பேரை போட்டிங்கன்னா வரும், விளம்பரங்கள் அல்ல. என்ன சொல்லணும் தெரியுமா? God can use anyone. யாரையும் தேவன் பயன்படுத்த முடியும். 3 காரியம்: தகுதி, ஆசை, அர்ப்பணம், ஆதங்கம். சொல்லுங்க, ஆசை, அர்ப்பணம், ஆதங்கம். I took baptism the year 1970, August 30th. 1970ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஞானஸ்நானம் எடுத்தேன். எத்தனை வருஷம் ஆச்சு பிரதர்? கணக்கில் வீக்குன்றீங்களா? 51 வருஷம் ஆயிடுச்சு. 70. வந்த உடனே I was doing my PUC at தாம்பரம், ரைட். வந்த உடனே என்னுடைய டெக்ஸ்ட் புக்கில், எங்கள் வீட்டு சுவரில் பாஸ்டர் ஸ்டீஃபன் தேவகுமார் எழுதிட்டேன். என் பேர் ராதாகிருஷ்ணன். 2 காரணத்துக்கு எழுதினேன். ஒன்று, அது புது பேராக இருக்குது. என்னது? வாயில் நுழையாத பேர், புரியவே மாட்டேங்குது. ஸ்டீஃபன் கேள்விப்பட்டதே இல்லை. எனக்கு ஸ்டீஃபன் தான் ஸ்தேவான்னு ரொம்ப நாள் பொறுத்து தான் தெரியும், புரியவே இல்லை. சாராள், சிஸ்டர் சாராள்னு ஒரு வச்சு அந்த பேர் வச்சாங்க. ஸ்டீஃபன் தேவகுமார் பேர் மறந்து போயிடுன்ற ஒன்று. 2வது, என் டெக்ஸ்ட் புக் எல்லாத்தையும் எழுதிட்டேன். டெக்ஸ்ட் புக், நோட் புக், எங்கள் வீட்டு சவுத்தில் கூட எழுதிட்டேன். கர்த்தர் அப்படி ஆகிட்டார். அவன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, ஆசை. If you don't have the enlightenment, you cannot have the involvement. ஒன்றை குறித்த வெளிச்சம் இல்லை என்றால் அந்த ஒன்றை குறித்த ஆசை வராது. நான் வயல் கையில் சொல்லுங்க, பைபிள் கையில் எடுத்து, இதை பற்றி வெளிச்சம் இல்லைன்னா போர் அடிக்கும், தூக்கம் வரும். இப்பே வருது பாதி பேருக்கு, அது அடுத்த விஷயம். சொல்லுங்க, if you don't enlight, வெளிச்சம் இல்லை என்றால் அர்ப்பணம் இல்லை, வெளிச்சம் இல்லை என்றால் ஆசை இல்லை, வெளிச்சம் இல்லை என்றால் உயர்வு இல்லை. என்ன வேணும்? என்ன வெளிச்சம்? தேவன் என்னை கண்டார். எப்போ கண்டார்?
வீடு இல்லை, வாசல் இல்லை, உருவம் இல்லை, குடும்பம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. பட் God has seen me. சொல்லுங்க, பெருமை பாராட்டு ஒண்ணுமே இல்லை. இடையிலே வந்தது, இடையிலே போயிடும். நீங்க சொன்னேன், வாழ்க்கை குறுகினது, நித்தியம் நீளமானது. லைஃப் இஸ் ஷார்ட் பட் இட்டர்னிட்டி இஸ் லாங். இது வேணும். அதுக்காக தான் இது. புரியவே இல்லை. சொல்லுங்க, அதுக்காக தான். இதுக்காக அது இல்லை. இது ஒத்திகை, அது அரங்கேற்றம். எட்வின் ஆசீர்வாதம் அவர்கள் ஒத்திகை சிறப்பாக செய்தார்கள், இன்னைக்கு அரங்கேற்றி இருக்கிறார்கள். நம்புறீங்களா? எஸ், டன் பியூட்டிஃபுல்லி. சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு நாள் 11:30 மணி, ஒரு 2 மாசம் முன்னால ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறார். ஐ நெவர் ஹெர்ட் அபவுட் ஹிம், ஐ நெவர் சீன் ஹிம். அவரை பார்த்ததே இல்லை, ஒண்ணுமே என்னை பற்றி அவருக்கு தெரியாது. ஒரு செய்தி கேட்டார். அதாவது சிலுவையில் அறையப்பட வேண்டிய 7 காரியங்கள் அப்படின்னு சொன்னார். எளிமையான செய்தி தான் அது, என் யூடியூப்ல இருக்குது. அதை கேட்டிருக்கிறார். ஐயா, நான் இன்னும் அறையப்படணும் ஐயா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. 11:30 மணி ராத்திரி. நீங்களாம் பிக் பாஸ் பார்க்குற நேரம். புரியவே மாட்டேன். குடியை கெடுக்கும் சன் டிவி, விஜய் டிவி குடும்பங்களை கெடுக்கும். புரிந்தவர்களுக்கு புரிந்தால் போதும். குடியை கெடுக்கும் சன் டிவி, விஜய் டிவியும். மாமியாரை போட்டு தள்ள வேண்டுமா? விஜய் டிவி பாருங்கள். மருமகளை விட்டு துரத்த வேண்டுமா? சன் டிவி பாருங்கள். அதெல்லாம் இப்போ ஞாபகப்படுத்தணும்னு சொல்றீங்களோ? ரைட். 11:30 மணிக்கு என்கிட்ட பேசினார். நான் சொன்னேன், ஐயா நீங்கள் எவ்வளோ பெரியவர், நீங்கள் எவ்வளோ பிரசங்க கேட்டிருப்பீங்க. இல்லையா, ரொம்ப தொட்டுச்சு. தொடர்ந்து டெய்லி என்கிட்ட பேசுவார். அன்னைக்கு காலை என்கிட்ட பேசினார். ஐயா, செவ்வாய்க்கிழமை காலை ஒன்று பேசினேன். திடீரென்று உணர்வு. அப்போ தான் சொன்னார், ஐயா நான் மருத்துவமனையில் இருக்கிறேன், எனக்கு ஜோம் பண்ண. நான் சொன்னேன், ஐயா நைட் ஆண்டவர் கூட பேச சொன்னார். ஐயா ரொம்ப சந்தோஷம், ஜோம் பண்ணுங்க. நான் ஜோம் பண்ணேன். ஆனால் ஒன்று தெரியும், எல்லாம் எழுதி இருக்கிறது. எனக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியும், என்னை படைத்தவருக்கு டேட் ஆஃப் டெத் கூட தெரியும். சொல்லுங்க, கடைசி வார்த்தை சொல்லுங்க, கடைசி வார்த்தை ஸ்கிரீன்ல சத்தமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. என்னை பத்தி கூட எழுதியிருக்கிறீங்க. ஆண்டவரே, ஐ நோ மை ஹாப்பி பர்த்டே பட் இஸ் நோ மை ஹாப்பி டெத் டே. எதுவுமே புரியுது? உங்க மேரேஜ் டே, உங்க மேரேஜ் டே நீங்க சூஸ் பண்ணீங்களா? இல்லை. எனக்கு கல்யாணமே ஒரு வித்தியாசமா நடந்துச்சு. ஆடி மாசம் அமாவாசை அன்னைக்கு நடந்துச்சு. ரியல். 8/8/83 கூகுளில் போட்டு பாருங்க. ஆடி மாசம் அமாவாசை அன்னைக்கு அது எழுதியிருக்கிறது. அது கூட எழுதுவாருன்னு கேட்கீங்களா? எல்லாமே எழுதுவார். என் டேட் ஆஃப் பர்த் எழுதும் போது ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, எதை குறித்தும் எனக்கு பயம் இல்லை. ஏன் தெரியுமா? எவ்ரிதிங். சொல்லுங்க, 4வது வரி முதல் வார்த்தை சத்தமா. வாழ்வு அனைத்தும், வாழ்வு அனைத்தும். என் மரணம், என் குடும்பம், என் திருமணம், பிள்ளை பாக்கியம், வேலை வாய்ப்பு, புது வீடு, புது வாகனங்கள், வெளிநாடு. சத்தமா சொல்லுங்க. என் உயர்வு. நம்புறீங்களா? இட் இஸ் நாட் பை ஆக்சிடென்ட், இட் இஸ் ரெக்கார்டட். தச்சு நினைச்ச கூடாது. ஏதோ அறிவு, திறமை, சாமர்த்தியம். நெவர் 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 நெவர். லக்கல் சொல்லுங்க. உம்மால். முதல் வார்த்தை, முதல் சொல்லுங்க, என் கருவை. நம்புறீங்களா? ஒண்ணுமே இல்லையே. there was no form. உருவமே இல்லை, அமைப்பே இல்லை. ஆண்டவர் இதே இந்த சபையை அவர் கண்டார், ஊழியனை கண்டார், அருமையான ஐயாவை கண்டார், உங்களையும் கண்டார். இல்லைன்னா சென்னையில் சபையா இல்லை, நீங்க ஏதோ சபையில் போயிருக்கலாம். பட் God has planned you to fix here. நம்புறீங்களா? 1 கொரிந்தியர் 12:18. 1 கொரிந்தியர் 12:18 முதல் வார்த்தை கடைசி வார்த்தை. 1 கொரிந்தியர் 12:18 முதல் வார்த்தை கடைசி வார்த்தை. தேவன் அந்த அப்படியே. தேங்க் யூ சிஸ்டர். படிங்க சிஸ்டர். தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். நான் படிக்கிற மாதிரி சொல்லுங்க. தேவன் வைத்தார் இந்த சபையில. ஹலோ, தேவன் உங்களை யார் கொண்டு வந்தாங்க? உங்களை யார் கொண்டு வந்தா? நம்புறீங்களா? நீ விரும்பியா இல்ல பாஸ்டர் விரும்பியா? அடுத்த வார்த்தை 2வது வரி தமது சித்தத்தின். சத்தமா. தமது சித்தத்தின் சிஸ்டர், இன்க்ளூடிங் யூ. அப்படி இல்லைன்னா you will be somewhere.
இல்லை கரெக்ட் சொல்லுங்க, நான் இங்க இருக்கிறது தேவ சித்தம். நீங்க விரும்பி வந்தீங்கன்னா யூ cannot be there for a long time. தமிழ் புரியுதா? I am a pastor for more than 48 years. இந்த கல்யாணம் பண்றான், கல்யாணம் பண்ணி 2 வாரம் தான் என்று காண்பேனோ, புரியவே இல்லை. என்னங்க, இதுக்காக தான் வந்தான், அதுக்காக தான் வந்தான். அப்புறம் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். வேலையே இல்லைன்றான், இங்கே வரான், வேலை கிடைக்குது. இப்போ என்னடா தம்பி, நான் மூச்சு விட நேரமே இல்லைன்றான். இப்படி சொன்னா புரியும். ஜெபித்து கிடைத்த வேலை ஜெபிக்கவே முடியவில்லை, புரியவே இல்லை. ஜெபித்து கிடைத்த வேலை என்ன செய்யலை? இப்போ எது முக்கியம்? வேலையே ஜெபமா? சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு வேலையே வேணாம், ஜெபம் இருந்தால் போதும். என்ன பாஸ்டர், யார் சோறு போடுவான்னு கேட்குறீங்களா? திடீர்னு ஒரு நாள் வந்தான் என்கிட்ட, பாஸ்டர் வேலையே போயிடுச்சுன்னா. அதுக்கு நான் தான் காரணம், உனக்கு தெரியல, புரியவே இல்லைல்ல. பெருமூச்சு விட்டேன். என்னங்க தம்பி, யூ வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு மீ. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான், ஆல் இன் ஆல் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான். திடீர்னு சொல்கிறான், பாஸ்டர் ஒரு நாள் வேலையே நான் ஜெபம் பண்ணல. என்னது பாவி, இப்படி ஆயிட்டேடா. அந்த பெருமூச்சை கூட ஒரு மொழி இருக்கிறது, அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அப்போ பாஸ்டர் பெருமூச்சு விட்டார்னா கதை கந்தல் ஆகிடும், புரியவே மாட்டேன். அடுத்து வந்தான், பாஸ்டர் வேலையே. அவன் என்ன சொன்ன தெரியுமா? எவனோ ஒருத்தன் வேலைக்கு ஓலை வச்சுட்டான்னா, அது நான் தான், அவனுக்கு தெரியல. என் வேலைக்கு யாரோ ஒருத்தன், புரியுதா? சொல்லுங்க, தேவனை துக்கப்படுத்தி இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாய் வாழ முடியாது. அப்படின்னு சொல்றீங்களா தம்பி? தேவனை துக்கப்படுத்தி இந்த உலகத்தில் மகிழ்ச்சியா, அந்த அம்மா துக்கப்படுத்தினாலே வாழ முடியாது, சோறு கிடைக்காது. அப்போ அவர் துக்கப்படுத்தல என்ன ஆகும்? ரைட். ஒரு சின்ன கேள்வி, அவருடைய குடும்பத்தை, ஐயாவுடைய குடும்பத்தை இங்கே இருக்கிறீங்களா? பாஸ்டர்மா இருக்கிறாங்க, அது அடுத்த விஷயம். வேற யாரும் இருக்கிறீங்களா ஐயாவுடைய குடும்பத்தில்? ரைட். உங்களுக்கு ஒரு சின்ன வார்த்தை சொல்கிறேன், காலையில் கூட சொல்ல, வெளிப்படுத்தல். அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்த பின்பு மரணம் அவருக்குள்ளே வந்தது. வெளிப்படுத்தல் 11:13 படிங்க. வெளிப்படுத்தல் 11:13. அவங்க குடும்பத்தார் பார்க்கணும், இது கட்டாயம். அவர்கள் தங்கள் சாட்சியை, வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி, இது ஐயா பேரை சொல்றேன், எட்வின் ஆசீர்வாதம் அவர்கள் தங்கள் ஊழியத்தை சொல்லி முடித்திருக்கும். சத்தமா சொல்லும் போது அல்ல, சொல்ல ஆரம்பிக்கும் போது அல்ல, சொல்லிக் கொண்டிருக்கும் போது அல்ல. என்ன சொல்லுங்க எல்லாரும்? சொல்லி, அது பரலோகம் பார்த்துச்சு. தமிழ் புரியுதா? சொல்லுங்க. அவர் தன் ஊழியத்தை தேவன் தந்த எல்லா வேலைகளையும் செய்து முடித்த பிறகு மரணம் அவர்களை மேற்கொள்ளும். தமிழ் புரியுதா? சொல்லுங்க. ஒரு ஆவிக்குரியவனை இப்படி சொல்லுங்க எல்லாரும். தேவன் அவனில் அவன் மூலமாய் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்து முடிக்கிற வரை மரணம் அவனுக்குள்ளே பிரவேசிக்காது. A spiritual man is immortal till God's work is being done in me and through me. என்ன சொல்லுங்க? என்னிலே, என் மூலமாய் அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதுவரை மரணமே எனக்குள்ள வராது. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை. 1000 கொரோனா வந்தாலும் நான் காலத்தை வெல்லுவேன். நம்புறீங்களா? இந்த கொரோனாலை இவ்வளவு நாள் நம்மளை காப்பாற்றுற என்ன தெரியுமா? Still God has a plan in your life. சொல்லுங்க, God has a plan in my life. இன்னும் நிறைய வாசிக்கணும், நிறைய வாசிக்கணும். You must be useful to the vessel of God. இன்னும் நான் பயன்படணும்னு சொல்லுங்க, இன்னும் பயன்படணும். அதுக்காகத்தான் இந்த கொரோனாவில் என்னை உயிரோட கர்த்தர் காத்தார். சொல்லுங்க, அவருக்கு பயன்படுவேன். யூஸ் இட், அதர்வைஸ் யூ வில் லூஸ் இட். சொல்லுங்க, கர்த்தருக்கு பயன்படுவேன், இல்லைன்னா என் சொந்த புருஷனுக்கே நான் பயன்பட மாட்டேன். புரியவே மாட்டேன். புரியலையோ? எனக்கு ஏன் பாஸ்டர் எல்லாம் சொல்றீங்களா? சொல்ல, கர்த்தருக்கு பயன்படுவேன், இல்லை என் சொந்த பிள்ளைகளுக்கே நான் பயன்பட மாட்டேன். கர்த்தருக்கு பயன்படுங்க, உங்க பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளும் நீங்க பயன்படுவீங்க. என் அனுபவம். நான் அந்த பின்னிலிருந்து வரல, படிக்காத ஒரு பின்னிலிருந்து வந்தேன். எங்க தாய் தகப்பனுடைய 5 பேரை கொடுத்துட்டாங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை. என் வீட்டில் 19 தகுதி எடுத்தேன். எனக்கு விதமாக செய்யப்பட்ட மந்திரங்கள். எங்கள் அப்பா ஒரு சொல்கிறாரு அந்த ஆள்கிட்ட,
இன்னொரு சொல்கிறாரு, அவருடைய தம்பிக்கிட்ட சொல்கிறாரு, நான் இத்தனை பண்ணி கூட ரொம்ப தீவிரமாக இருக்கிறான். என்ன இத்தனை பண்ணி கூட அவன் எப்படி அதை சாமியார்ட்ட கேட்டிருக்காரு ஒரு நாள் போய், என்னப்பா நான் இவ்வளோ காசு கொடுத்தேன், இத்தனை மந்திரம் பண்ணேன், அவன் இன்னும் தீவிரமாயிட்டான். இன்னும் தீவிரமாயிட்டான் என்ன அர்த்தம்? இன்னும் ஓவராக இருக்கிறானா? அவர் சொல்லிக்கிறார். என்னங்க சாமியார் சொல்லியிருக்கிறாரு இருந்தாள், இவ்வளோ செஞ்சியும் அவன் மாறலன்னா அவன் கும்புற சாமி ரொம்ப பெரிய சாமியாக இருக்குன்னு சொன்னாரான். அப்படின்னு சொன்னா ஒரு சாமியாருக்கு இருக்கிற வெளிச்சம் கூட யாருக்கு இல்லை? இங்கே இருக்கிற மாமியாருக்கு இல்லை. புரியவே மாட்டேங்குது. அப்பா மாமியாரை பற்றி சொன்னால் மருமகளில் ஒரே சந்தோஷம். புரியவே மாட்டேங்குது இல்லை? சேர்ந்து வந்த மாமியார் மருமகள் இருங்களே, கை தூக்கி பார்க்கலாம். சேர்ந்து வந்த மாமியார் மருமகள் அது எப்படி சாத்தியம் கேட்குறீங்களா? இங்கேயே சேர்ந்து வாழலைன்னா அங்கே எப்படி வாழ முடியும்? ப்ராக்டிஸ் இட். புரியவே இல்லைல்ல? இங்கே என்ன பண்ணீங்க? ஆண்டவர் எனக்கு வேற ஷிஃப்ட் கொடுங்கன்னு சொன்னால் கொடுக்க மாட்டார். அதே அட்ரஸ் தான். புரியவே போடல. சொல்லுங்க, தேவன் எல்லாவற்றையும் சொல்லுங்க என் சாட்சியை சொல்லும் போதல்ல. God has a plan. நீச்சு பாருங்க, என்னுடைய பிளான் வேற, உங்க பிளான் வேற, உங்களை பற்றி பிளான் வேற, என்னை பற்றி பிளான் வேற. புரியுதா உங்களுக்கு? சோ அது நிறைவேறுகிற வரை உங்களை விடவே மாட்டார். தமிழ் புரியுதா? தாம் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் யோசேப்பை புடமிட்டார். தாம் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் யோசேப்பை புடமிட்டார். அதுக்கு பிறகு அவனை ஆண்டவனா மாத்திட்டாராம், அதிபதியா மாத்திட்டாராம். Psalm 105 இல்லைங்க சிஸ்டர்? 105ஆம் சங்கீதம் 105 தானே? கர்த்தர் சொன்னவர் 19வது வசனம். 105:19. சூப்பர். கர்த்தர் சொன்ன சொல்லுங்க சொல்லுங்க, என்ன நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. தேவன் என்னை குறித்து சொன்ன வார்த்தை சத்தமா. தேவன் என்னை குறித்து சொன்ன வார்த்தை. பாருங்க, when God calls you, you would have given a word. ஒருத்தர் அழைக்கும் போது வசனம் கொடுத்திருப்பார். ஒண்ணுமே கொடுக்கலையோ? தேவன் அழைக்குமே எனக்கு வசனம் கொடுத்தார். எசேக்கியேல் 38:7 வாசிக்க வேண்டாம். It was given by Dr. DGS. அதே வார்த்தையை ஒரு ஸ்கூல் டீச்சர் சொன்னாங்க 1970. அவர் சொல்லும் போது எதுவுமே நம்புவதற்கான சாத்தியமே இல்லை. முதல்ல ஒரு ஸ்கூல் டீச்சர் சொன்னாங்க, அவங்க பேர் மெர்சி ராஜையா. 1970. அடுத்து என்னோட கூட ஜெபிக்க ஒரு சக நண்பர் சொன்னார். அடுத்து ஒரு நாள் 72 டாக்டர் டிஜே சொன்னார். அவர் சொன்ன எதுவுமே நம்புவதற்கான வாய்ப்பே இல்லை. நம்பர் 1, உலகத்தின் பல தேசங்களை கொண்டு போவேன், உன்னை ஊழியக்காரனா மாற்றுவேன். நிறைய சொன்னார். ஒரு உண்மை சொல்லட்டுமா? தூக்கம் வரலாம் பயில் படிப்பேன். புரியவே இல்லை. எனக்கு அண்ணாலாம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. தமிழ் புரியலையா? தூக்கம் வரலன்னா அடுத்த நிமிஷமே அது கீழே விழுந்துடும், நான் தூங்கிடுவேன். பரிசுத்த வேதாகமம் ஒழுங்கா சொல்ல தெரியாது எனக்கு, உண்மை சொல்றேன். அவர் சொன்ன அத்தனையுமே ஏற்புடையதா இல்லை. ஆனா எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்புடைய மாற்றியிருக்கிறார். I wrote more than 60 books in Tamil. ஊழியர்களுக்கு மட்டும், purely for pastors. யூடியூப்ல ஒரு 2500 பிரசங்கம் இருக்கும். விளம்பரங்களுக்கு சொல்லுங்க சொன்ன வார்த்தை சத்தமா. நம்பத்தகுந்தவர், நம்பிக்கைக்குரியவர், சொன்னதை நிறைவேற்றுகிறவர். சத்தமா சொல்லுங்க, சொன்னதை what he promised he will fulfill. உங்கள் காலத்தில் நிறைவேற்றுவார். But it took time. எனக்கு 13 வருஷம் ஆச்சு நிறைவேறதுக்கு. I think more than 20 years ஆச்சு. ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற 25 ஆண்டுகள், யோசேப்புக்கு 13 ஆண்டுகள், மோசேக்கு 40 ஆண்டுகள். சொல்லுங்க, சொன்னவர் உண்மை உள்ளவர். Still he lives. சொல்லுங்க, என்னைக்கு உயிரோடு இருக்கிறார். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, உன்னை அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். திரும்பி பார்த்தா அவனே இல்லை. ஆனால் சொல்லுங்க, கண்ணை மூடி நம்பலாம். சத்தமாக சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லலை, கண்ணை மூடி நம்புங்க. சொல்லுங்க, கண்ணை மூடி நம்புங்க. கண்ணை மூடி கழுத்தை நீட்டுங்க. ஏசப்பா, அப்படி நீட்டு இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. கேஷ் பார்த்தீங்க, கலர் பார்த்தீங்க, காஸ்ட் பார்த்தீங்க, ஆனால் கிரைஸ்டை பார்க்கவே இல்லை. புரியவே இல்லை. கேஷ் பார்த்தீங்களா, கலர் பார்த்தீங்களா, காஸ்ட் பார்த்தீங்களா, கிரைஸ்டை பார்த்தீங்களான்னு கேட்டேன். அதை ஏன் பாஸ்ட் இப்போ ஞாபகப்படுத்துறீங்க? கிரைஸ்டை முதல்ல பாருங்க, காஸ்ட் பின்னாலே வந்துடும், கலரும் பின்னாலே வந்துடும். சொல்லவே தெரியல. எங்கள் வீடு ஒரு பாரத விலாஸ்,
நான் ஒரு இனம், என் மனைவி வேறு ஒரு இனம். எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குது. கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு எல்லாமே இருக்குது எங்கள் வீட்டுக்குள்ள. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா அதுதான் பரலோகம். சத்தமாக புரியுது. என்னதான் அந்நிய பாஷை பேசினாலும் கடைசி எங்கே வந்துடுது? 3Cல வருது. இந்த 3C காஸ்டில் வருது, கேஷில் வருது, கலரில் வருது. எடுத்தோடனே அப்பா கேட்குறாரு, பொண்ணு கலராக இருக்குமா? ஒருத்தங்க சொல்கிறான் என்கிட்ட, பாஸ்டர் தட்டினா ரத்தம் வரணும் பாஸ்டர்ன்றான். குஸ்துரோகி தன்னோட ரத்தம் வரும். புரியவே மாட்டேதில்ல. அப்போ எங்களை மராக்கள் தான் கதி. வண்ணங்களை அல்ல எண்ணங்களை பாருங்க. புரியல? இவங்களெல்லாம் பார்த்து கேட்க விரும்புகிறேன். வண்ணங்களை பார்த்து கல்யாணம் பண்ணீங்களா, எண்ணங்களை பார்த்து கல்யாணம் பண்ணீங்களா தெரியல எனக்கு. வண்ணங்களை பார்த்து கல்யாணம் பண்ணவன் வாழ்க்கையை கலங்கி இருக்கிறான். எண்ணங்களை பார்த்து கல்யாணம் பண்ண நல்லா இருக்கிறான். இதை வேற சொல்றான், அடைந்தால் மகாதேவி இல்லையேல் மரண தேவின்றான். மகாதேவியை தருவார், கூட மரண தேவியும் கொடுத்துருவாரு. புரியவே இல்லை. சொல்லுங்க, தேவன் எதை கொடுத்தாலும் ஓகே. சத்தமா சொல்லுங்க. அப்படியே சொல்றீங்க? எதை கொடுத்தாலும் வாங்கின ஓகே சொல்ற அர்த்தமே இல்லையா? இனிமேல் தான் சொல்லணும். புரியவே மாட்டேங்குது. சொல்லுங்க, சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும் கர்த்தர். ஒரு 5 குறிப்புகளை வேகமாக சொல்லி முடிக்கிறேன். Psalm 139. Psalm 139 நம்பர் 1. என்னை அறிந்திருக்கிற தெய்வம். சொல்லுங்க, அறிந்திருக்கிற தெய்வம். He knows me more than anybody in this world. உலகத்தில் எல்லாரை விட என்னை நன்கு அறிந்திருக்கிறீர். என் நிலையை நன்கு அறிந்தவர், என் சூழ்நிலையை அறிந்தவர். Psalm 139 நம்பர் 1. தம்பி அது போடுறீங்களா? நம்பர் 1 Psalm 139. ரைட். முதல் வசனம் படிங்க சிஸ்டர். முதல் வசனம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ரைட். படிங்க சிஸ்டர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என்ன வார்த்தைக்கு நீங்க சில பாயிண்ட்ஸ் போடல. சொல்லுங்க, பர்சனலின்னு சொல்லுங்க. பர்சனலி. என்னை, அது என்னது? என்னை பர்சனலா, கலெக்டிவா, தனிப்பட்ட, பொதுவா, சத்தமா? சத்தமா. இப்போ சின்ன கேள்வி கேட்கிறேன், உங்களை பாஸ்டருக்கு தனிப்பட்ட முறையில் தெரியுமா? உங்கள் போதகருக்கு தனிப்பட்ட முறையில் தெரியுமான்னு கேட்குறேன். கும்பலில் வருது, கும்பலே போயிடுது. எத்தனை பேர் ஆராதனை முடிஞ்சு பாஸ்டரை பார்த்து பிரைஸ் லார்ட் சொல்றீங்க? வீடு தீப்பத்தி எரிவது போல நீங்கள் ஓட, உங்கள் பின்னாலே போதகர் ஓட ஒரு ஒலிம்பிக் பந்தயமே நடக்குது. சொல்லுங்க, he knows me personally. சத்தமா சொல்லுங்க. He knows me personally. இரண்டாவது, he knows me intimately. நீர் என்னை எப்படி அறிந்திருக்கிறீர்? நீர் என்னை சத்தமா, என் இல்லாமை தெரியும், என் வெறுமை தெரியும். என்ன பாருங்க, ஆண்டவருக்கு என் பலமும் தெரியும், என் பலவீனமும் தெரியும். He knows my ups and down. உலகத்துக்கு என் பலன் தெரியும், தேவனுக்கு என் பலவீனம் தெரியும். He knows where I am weak. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? உலகத்துக்கு பலவீனம் தெரியும், பலன் தெரியாது. உங்க பலன் உங்க மனைவி தெரியும். அதை சொல்லி உங்க சாவடிச்சிருவாங்க. ஆனா தேவனுக்கு பலமும் தெரியும். He knows my ups and downs. உலகத்துல உங்களுடைய உயரம் தெரியும், ஆனா கடந்து வந்த பள்ளத்தாக்கு அவருக்கு தெரியும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? உலகத்துல உங்களுடைய வெளிப்புறத்தை பார்த்து எடை போடுறாங்க. God knows your inside. People judge outward. தமிழ் புரியுதா? ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டை பார்க்குறாங்க, அங்கே எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்குது. ஏசி, எல்இடி, சிடி எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் உள்ள போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் இஎம்ஐ. புரியவே மாட்டேதில்ல. எனக்கு ஞாபகம் வருது இப்போ, ஃப்ளாஷ்பேக். எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள். மூத்தவள் அப்போ 5th படிக்கிறான். இப்போ அவள் மேரிட் அண்ட் ஷி காட் 2 children. ஷி இஸ் அ பாஸ்டர்ஸ் ஒய்ஃப், திண்டுக்கல். அவளை தேடி ஒரு புள்ள வத்தி வந்தா. அவள் சொல்கிறா, இன்ட்ரடியூஸ் பண்ணுறா, டாடி அவங்க ரொம்ப ரொம்ப பணக்காரங்கன்னு. என்னங்க, ரொம்ப ரொம்ப பணக்காரங்க. நான் கேட்டேன், அந்த பொண்ணை பார்த்து அப்படி தெரியலையேன்னு. டாடி அவங்கள கலர் டிவி இருக்குது. என்னங்க, எங்கள் வீட்டில் அது இல்லை. ஏன்னா எங்கள் மாமியார் ஒரு ஐபிசி போதகருடைய மனைவி. என்ன சொல்லிட்டாங்கன்னா, டிவி வாங்கினா வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பயங்கரமான பசுத்த வாட்டி. அதனால் அதை தவிர மற்றெல்லாம் இருக்கு எங்கள் வீட்டில். அவனே நினச்சிட்டாள்னா, டிவி இருந்தால் அந்த பொண்ணுக்கு நான் உண்மை சொல்கிறேன், பெப்சி, கொக்கோ கோலா வாங்கி கொடுத்தேன். அந்த பொண்ணை கேட்டேன், உங்கள் அப்பா என்ன வேலை பண்ணுறாருன்னு. எங்கள் அப்பா கொத்தவாழ் சைடில் கத்திரிக்காய் வைக்கிறாருந்துச்சு. புரியவே மாட்டேன். அவள் என்ன நினச்சிட்டா, டிவி இருந்தால் நீங்கள் அதை பாட்டு நினச்சிருக்கிறீங்க. இல்லைங்க, தேவன் He knows me intimately. சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க.
அந்த கடைசி வார்த்தை நீர் அறிந்திருக்கிறீர். நீர் எதை கூட அறிஞ்சிருக்கிறீர்? எதை கூட? எதை கூட? நினைவுகள். எதை கூட? இப்போ என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? இப்போ என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? இவர் எப்போ முடிப்பாரு? கடை மூடி இருக்குமா, கடை திறந்திருக்குமா? என்ன கடை? சொல்லுங்க, அறிந்திருக்கிறீர். He knows far away from me. சொல்லுங்க, அறிந்திருக்கிறீர். அந்த 5 காரியம் சொல்லி முடிச்சிருந்தேன் தம்பி. அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் போடுங்களேன். பாயிண்ட்ஸ் மட்டும் போடுங்க. He knows what you, sorry அது இல்லை தம்பி, அது இல்லை, கடைசி பாயிண்ட் அது. ஃபர்ஸ்ட் ஒன் He knows who I am. தமிழ் போடலீங்களா? He knows who I am. அது போடல தம்பி. ஃபர்ஸ்ட் ஒன் போடலீங்களா? He knows what I am. நானே சொல்றேன். 1ஆம் அதிகாரம் எல்லாம் சொல்லுங்க. அதெல்லாம் பார்க்குறீங்களா கொஞ்சம்? ரைட், நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க எல்லாரும். கையில் எடுத்துக்க, பைபிள் எடுத்துங்களா? சீக்கிரம் முடிச்சிருவேன். எல்லாம் பாருங்க. நம்பர் 1 அறிந்திருக்கிறீ, சொல்லுங்க எல்லாரும். நம்பர் 2 கடைசி வார்த்தை அறிகிறீ, சொல்லுங்க. 3ஆம் கடைசி வார்த்தை உமக்கு தெரியும். 4ஆம் கடைசி வார்த்தை, 8ஆம் கடைசி வார்த்தை என்னங்க? இருக்கிறீர். அப்புறம் நிறைய இருக்குது. 15 கடைசி வார்த்தை எவ்வளவு அதிகம், கடைசி சொற்றொடர் அதிகம். 15 கடைசி, மறைவாய் இருக்கவில்லை. 14 கடைசி, நன்றாய் தெரியும். கடைசி சொற்றொடர் தெரியும். தெரியும். அடுத்து 23 கடைசி வார்த்தை அறிந்து கொள்ளும். தமிழ்ல மாறி மாறி வருது, இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தை யூ நோ லார்ட். சொல்லுங்க எல்லாரும். நம்பர் 1 சொல்லுங்க, he knows what I am. சொல்லுங்க, நான் யார் என்பதை. 3ஆம் கடைசி வார்த்தை உமக்கு தெரியும். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உமக்கு தெரியும். ஹலோ, அவருக்கு எல்லாமே இன்னைக்கு அநேகர் we act, we pretend. தமிழ்ல சொல்லட்டுமா? ஆலயத்திலே பசுத்தவான்கள், வீதியிலே தூதர்கள், வீட்டுக்குள்ள லூசிஃபர்கள். தமிழ் புரியலையோ? ஆலயத்தில் பசுத்தவான்கள், வீதியிலே தூதர்கள், வீட்டுக்குள்ள சொன்ன கோச்சிக்க மாட்டீங்களே. சர்ச்சில் கிறிஸ்டோபர், வீட்டில் போனால் அவர் லூசிஃபர். கிறிஸ்டோபர் கோச்சக்கூடாது. சொல்லுங்க, he knows what I am. நான் யாரா இருக்கிறேன் என்று அறிந்திருக்கிறார். யூ கேன் டிசீவ் பாஸ்டர். மேடையில் பாடலாம், அல்லையா சொல்லலாம், ஹை ஜம்ப், லாங் ஜம்ப்லாம் பண்ணலாம். he knows who you are. சொல்லுங்க, அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க, என்னை நான் அறிந்து வைத்திருக்கிறதை விட அதிகமாய் அறிந்து வைத்திருக்கிறார். உங்க வீட்டுக்கார் கொஞ்சம் தெரியும் அவருக்கு. அன்னைக்கு ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன், ஒரு 50 ஆண்டுகள். ஆமா, 50 ஆண்டு திருமணம் முடிஞ்சிச்சு. அந்த அம்மாவை கேட்டேன், உங்க வீட்டுக்காரை புரிஞ்சுக்கினீங்களான்னு. இன்னும் புரிஞ்சுக்கலன்றது அந்த அம்மா. 50 வருஷம் வாழ்ந்து என்னது? அவரை கேட்டேன், அந்த அம்மா எப்படின்னு, அது ஒரு மூடு மந்திரம் அப்படின்னாரு. அப்ப என்னது இது? என்ன வாழ்க்கை இது? ஒரு போலியான வாழ்க்கை. புரியலையா? சொல்லுங்க, he knows what I am. Your parents doesn't know. உங்க அம்மா அப்பாவுக்கு யாரும் தெரியாது. அவர் சொல்றாரு, I know personally, I know intimately. தமிழ்ல போட்டு முதல் வார்த்தை, தமிழ்ல முதல் வார்த்தை ஆராய்ந்து. சத்தமா சொல்லுங்க, என் நினைவுகளை அறிந்தவர், என் வாழ்க்கை அறிந்தவர், என் இல்லாம அறிந்தவர். திரும்ப சொல்றேன், நீங்க ஜெபிப்பதற்கு முன்பதாகவே உனக்கு என்ன தேவை என்பது அறிந்திருக்கிறார். இன்றைய தேவையை நேற்று அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, இன்றைய தேவையை உலகத்துக்கு சொல்லி தெரியும், என் ஆண்டவர் சொல்லாமலே தெரியும். மத்திய 6:8 உங்களுக்கு இன்னது தேவை என்று முன்னமே அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, முன்னமே. யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, என் ஆண்டவருக்கு தெரியும். அந்த வருஷம் 4வது வரி 5வது வரி சொல்ல, முன்னமே. சத்தமா சத்தமா சொல்லுங்க, முன்னமே. உங்களுக்கு சொல்லுங்க, பர்சனலி. உங்களுக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? பர்சனலி. எப்ப தெரியுமா? என்ன தெரியும்? இன்னது தேவை. இன்னது, you know the meaning? இன்னது என்னதுன்னு கேட்டேன். இந்த பாருங்க, எல்லாமே எல்லாத்தையும் சொல்ல முடியாது. உங்க எல்லா பிரச்சனையும் சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்குது, சொல்லக்கூடாத பிரச்சனை இருக்குது. புரியவே இல்லை. இப்படி சொன்னீங்க என்ன சொல்லுவாங்க அந்த அம்மா?
என் பேச்சு கேட்கல, அதனால தான் இது உனக்கு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இது காசு கொடுத்து சூனி வச்சுக்கிற மாதிரி. புரியவே இல்லை. சொல்லுங்க, இன்னது இன்னது சொல்லுங்க எல்லாரும். சொல்லக்கூடிய, சொல்லக்கூடாத, சொல்ல முடியாத. ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. நம்ம 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 சிந்திக்கிற எல்லாமே ஜெபம் பண்றோமா? நம்ம யோசிக்கிற எல்லாமே ஜெபம் பண்றோமா? மனசுல எல்லாமே ஜெபம் பண்ண முடியும்னு கேட்டேன். நிறைய மனசுக்குள்ள இருக்குது, ஆனா என்ன செய்ய முடியல? சத்தமா நிறைய இருக்குது, ஆனா சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதம். எல்லாரும் ஏமாத்திரம், அவர் ஏமாத்திரம். சொல்லுங்க, இன்னது தேவை என்று. அதுக்கு முந்தின வசனம் சொல்லுங்க சத்தமா. இன்றைய தேவையை நேற்றே. சத்தமா சொல்லுங்க. என்னை பாதுகாப்பதில் அவரை விட வல்லவர் பூமியில யாருமே இல்லை. He knows, he is the one who preserves me. என்னை பாதுகாப்பதில், என் வாழ்க்கையை நடத்துவதில் அவரை போல யாரும் இல்லை. நம்பர் 1. தம்பி அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போடுங்களேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், he knows what I am. சொல்லுங்க, அறிந்திருக்கிறார். சத்தமா. உன் நிலைகளை, உன் சூழ்நிலைகளை என்ன பாருங்க. how you are pretending. தமிழ் புரியுதா? praise the lord brother, praise the lord sister. என்னது போலி? இன்னைக்கு உலகமே இப்படிதான். இன்னைக்கு புரியவே மாட்டேங்குது. ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட இருக்கிற 100 ரூபாய் பேக்கெட்டில் வரணும்னா திடீர்னு பாருங்க, திடீர்னு அந்த அம்மா கிட்ட போய் அடுத்த வீட்டுக்காரமா அக்கான்னு சொல்லுது. இந்த அம்மா சந்தோஷமாயிடுது. என்னன்னா 50 ரூபா கடன் கேட்க போகுது, இந்த அம்மாவுக்கு தெரியல. புரியவே இல்லை. அக்கான்னு சொன்ன ஆயிடுறாங்க அந்த அம்மா, அப்படியே பரலோகத்துக்கு போயிடுறாங்க. என்ன அர்த்தம்னா 50 ரூபா. புரியாது. நீ உஷார் தெரியல அந்த அம்மாக்கு. சொல்லுங்க, he knows me what I am. நான் யார், நான் ஏமாத்துறேனா இல்லையா என்பது யாருக்கு தெரியும்? சின்ன கேள்வி கேட்கிறேன். இங்க வந்திருக்கிறீங்களே, why? அவருக்கு தெரியும். அவர் ஆராதிக்க வந்திருக்கிறீங்களா, இல்ல அவர் ஆசீர்வாதத்தை பெற வந்திருக்கிறீங்களா? செய்த நன்மைக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறீங்களா, இல்ல ஏதோ ஒரு இப்படி சொல்றாங்க சில பேர் சொல்றாங்க, இந்த வாரம் போல ஒரு மாதிரியா இருக்குது. என்னங்க இந்த சபைக்கு போலையா? சத்தமா. அப்ப எதுதான் சபைக்கு வராங்க? ஒரு மாதிரியா? ஒண்ணு வேணாம். பையன் தறிக்கு விழுந்துடுறான் திங்கக்கிழமை, சர்ச்சுக்கு போலான்னு தறிக்கு விழுந்துட்டான். சர்ச்சுக்கு போனவன் தறிக்கு விழுவான். புரியுது அவங்களுக்கு? அதெல்லாம் முக்கியம். நான் சபைக்கு வருவது என்னை படைத்தவருக்கு நன்றி சொல்ல. ஐயா நிறைய பாட்டு எழுதியிருக்காரு இல்லையா? அவருக்கு நன்றி பலி செலுத்த. I am so thankful to God what he has done in my life. சொல்லுங்க, நன்மை செய்தவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். ஆமென். இன்னும் சொல்றேன், செய்த நன்மைக்கு நன்றியா இருங்க, செய்ய போற நன்மைக்கு தகுதியா இருங்க. சொல்லுங்க, செய்த நன்மைக்கு நன்றியா இருப்பேன், செய்ய போற நன்மைக்கு நான் தகுதியா இருப்பேன். அப்ப செஞ்ச நன்மைக்கு நன்றியா இல்லைன்னா ஆண்டவர் பாப்பாரு, முற்று முடிந்தது, வணக்கம். புரியவே இல்லை. என்ன வணக்கம்? கதை நீங்க பார்க்கறது சீரியலா? இல்லைன்னா தொடரும். இது தொடரும். என்ன இப்படி பார்க்குறீங்களா? நன்மைகள், வாழ்வு, மேன்மைகள், உயர்வு தொடரும். நன்மை அதுக்கு நன்றியா இல்லைன்னா வணக்கம் முடிந்தது, போய் வாருங்கள். பூசை முடிந்தது. புரியவே இல்லை. எல்லாம் சொல்லுங்க, attitude of gratitude. Those who knows English, attitude of gratitude. எல்லாம் கரெக்டாக சொல்லுங்க, செய்த நன்மைக்கு நன்றியா இருப்பேன். 2021 எத்தனையோ பேர் எனக்கு காணவே இல்லை இல்லை, பட் ஸ்டில் you and me we are alive. ஸோ நன்றியா இருப்பான் ஆண்டவரே சாகும் வரை. சத்தமா. புரியவே இல்லை. மைக் கொடுத்தாலும் மைக் கொடுக்கா விட்டாலும், புரியுங்களா? மைக் கொடுத்தாலும். இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, மைக் கொடுத்த உடனே மைக் டேசன் ஆயிடுறாரு அவரு. புரியவே இல்லை. ரைட். He knows what I am. அடுத்த குறிப்பு, டைம் இல்லை. அடுத்த குறிப்பு, அடுத்த தம்பி செகண்ட் பாயிண்ட் போடுறீங்களா? He knows where you go. 7ஆம் வசனம். 7ஆம் வசனம். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? எஸ். உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? ரைட். 12ஆம் வசனம். 12 வரைக்கும் படிங்களேன். இருள். இருள் என்னை மூடிக்கொள்ளும். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இருள். அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் 12 சொல்லுங்க. இரவு, பகல், வெளிச்சம் எல்லாம் சொல்லுங்க. தம்பி செகண்ட் பாயிண்ட் போடுறீங்களா? பாயிண்ட் நம்பர் 2. He knows where I am going. எல்லாம் சொல்லுங்க. இருள். தமிழ் படிங்க. தமிழ் சொல்லுங்க. இருள், வெளிச்சம், அடுத்து பகல், இரவு. எங்க இருக்கு தெரியுமா?
12 இரவு பகல். சத்தமா சொல்லுங்க. இருள். இருள். அடுத்து இரவு. இரவு. அப்புறம் வெளிச்சம். வெளிச்சம். அப்புறம் பகல். போதுமா? சத்தமா சொல்லுங்க. 10 சொல்லுங்க. அங்கேயும். அங்கே. சத்தமா. அங்கே. இருளில். அங்கேயும். அங்கேயும். அந்தகாரத்தில். அங்கேயும். அங்கேயும். So wherever I go, he is with me. So he is with me. ஆமென். He is in me. He is for me. எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க. எனக்குள் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்காகவே இருக்கிறார். எனக்காகவே So he இருக்கிறார். is in me, he is with me, he is for me. ஒரு சின்ன கேள்வி. Don't upset. உங்க வீட்டுக்காரர் உங்களோட தான் இருக்கிறார், ஆனா உங்களுக்காக இருக்கிறார்ன்றது கேள்வி. புரியல? தலைவலிக்குன்னு சொல்லுங்க. அவர் சொல்றாரு, உன்னை கட்டணும் எனக்கு தலைவலின்றாரு. குடும்பத்தில் குழப்பம் வைக்கிறணும். ரைட். பிள்ளைகள் நம்மோட தான் இருக்கிறாங்க, ஆனா யாருக்கா இல்லை. பிள்ளைகள் நம்மோட தான் இருக்கிறாங்க, ஆனா முன்னெல்லாம் பிள்ளைகள் போகும்போது அழுதுட்டு போவாங்க. எனக்கு 3 பொண்ணுங்க போச்சுங்க. என்ன சொல்லிட்டு போச்சு தெரியுமா? டேடி டேக் கேர் சொல்லிட்டு போயிடுச்சுங்க. புரியவே இல்லை. 4 பேர பசங்க போகும்போது கொஞ்சம் கூட கண்ணீரே வரல. சந்தோஷமா சூட்கேஸ் எடுத்துக்கின்னு டேடி போயிட்டு வரேன், டேக் கேர். அப்ப அவங்க என்ன பார்க்குறாங்க? அவங்க வாழ்க்கையை பார்க்குறாங்க. சொல்லுங்க. எனக்குள் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்காகவே இருக்கிறார். எனக்காக இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் வீட்டுக்காரர். நல்லவர் எப்போதாவது ஒரு முறை. கரெக்டா சொன்னீங்கன்றீங்களா? சொல்லுங்க. நல்லவர் எப்போதாவது ஒரு முறை, அவர் இப்போது நல்லவர். ஆமென் சொல்லுங்க. He knows where I am going. என்னுடைய பாதை அறிவார். இன்னைக்கு காலையில் இங்க இருக்கிற அத்தனை பேருடைய அந்த குடும்பத்தார், he knows where what way they are going. சொல்லுங்க. அறிந்திருக்கிறீர். இரவு தெரியும், பகல் வெளிச்சம், ஆழம். உலகத்துக்கு வெளிச்சம் தெரியும், ஆனா இருள் தெரியாது. ஆனா என்னை படைத்தவருக்கு இருள் கூட தெரியும். உலகம் வெளிச்சத்துல பார்க்குது, ஆனா தேவன் இருள பார்க்கிறார். I was sick for more than 2 years. இப்போ 20லேருந்து 21 வரைக்கும் இந்த வருஷம் ஆரம்பிச்சிருந்தே from 20 to 21 very sick. மரணத்தின் விளிம்பில் போயிட்டேன். நம்பிக்கையே இல்லை, பல விதமான பலவீனங்கள். But God knows what I am. சொல்லுங்க. He knows. சொல்லுங்க. என் பாதை. உலகம் வெளிச்சத்தில் பார்க்குது, சேனலில் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் இருளில் என்ன பார்க்கிறார். அவன் சொல்ல மாட்டீங்களா? உலகம் வெளிச்சத்தில் பார்க்குது. பிரதர் ஆல்வின் தாமஸ் is a very popular man, ஆனா but Alvin Thomas when goes in the darkest time only heaven knows that. சொல்லுங்க. உலகம் வெளிச்சத்தில் பார்க்குது, நான் கடந்து போகிற இருளை என் தேவன் பார்க்கிறார். ஏனென்றால் மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆனா பள்ளத்தாக்கில் போன உடனே கமெண்ட்ஸ் நிறைய வந்துடும். when you go in the valley, புரியுதா உங்களுக்கு? உங்க மனைவி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? புரியவே இல்லைல்ல. உங்க உறவுகள் என்ன சொல்ல தெரியுமா? உனக்கு இது வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். அப்படி இல்லை. நான் அழும்போது என்னோடு கூட அழுகிற ஒரே ஒரு கர்த்தர் தான். இயேசு பார்த்தீங்களா? மரியாள் அழுதாள், இயேசு அழுதார். இல்லைங்க? இயேசு பைபிளில் சின்ன வசனம் என்னது? பைபிளில் சின்ன வசனம் கண்ணீர் விட்டார். இப்போ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறீங்களா? நம்ம பிள்ளைங்களை கேட்ட என்ன சொல்லும்? பைபிள் வசனம் சொல்லுடா தம்பி, இயேசு. அதை கேட்டு நாம கண்ணீர் விட வேண்டியதாக இப்போ பாருங்க. யோசித்து பாருங்க. you was moved. அப்படி என்னால் நீ அழும்போது உன்னை அழுகிற ஒரே ஒரு கர்த்தர் தான். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சிரிக்கும் போதெல்லாம் சிரிப்பாங்க, ஆனா அழும்போது நீ தனியாக தான் அழணும். என் கூட சேர்ந்து ஒருத்தர் அழறாரு. சொல்லுங்க. he knows where I am going. சத்தமா சொல்லுங்க. he knows. இருள்ல வெளிச்சத்துல. அந்த தமிழ்ல படிங்களா வசனத்தை? தமிழ்ல மறைவாக எல்லாம் சொல்லுங்க. 11ஆம் வசனம், 11ஆம் வசனத்து கடைசி வார்த்தை. வெளிச்சமாய் இருக்கும். இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். சத்தமா சொல்லுங்க. இரவும் கவனிங்க. இரவுதான், பட் God makes the light in the darkest time. சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. இரவுதான், ஆனா கர்த்தர் வெளிச்சமாக்கிடுவார். எல்லாம் உங்க தலைமையில கை வச்சு. யோபு 29:2. யோபு 29:2 எடுத்துருங்க. முதல்ல பாருங்க எல்லாரும். ஜோப் 29:2.
சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும். 3ஆம் வசனம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் இருந்து. எல்லாரும் கேளுங்களே. வெயிட் a minute please watch the screen. சொல்லுங்க. இருளான நேரங்களிலே நான் தலைமையில் கை வைக்க அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போவேன். வேற ஐ ஆம் நான் எங்க இருக்கிறேன் இப்போ? கடைசி சொற்றொடர். என்ன தப்பா படிக்கிறீங்களே? கடந்து போனேன். இருள் தான் இருக்கிறீங்க. கடந்து போனேன் இருக்குதோ? இருளை கடந்து கோயம்பேடு கடந்து போவேன்னு அர்த்தம். வடபழனி இருக்குன்னு அர்த்தம். என்னது தமிழ் புரியுதா? இருளை அப்ப எங்க இருக்கிற? வடபழனி. ஏசப்பா தமிழ் புரியலையா? இருள தான் இருக்கும். என்ன குழம்பிட்டீங்களோ? இருளை கடந்து போவே. வேற ஐ அம் நவ. இருள தான் இருக்கும். சத்தமா இருள தான் இருக்கும். உலகம் கைகுட்டி சிரிக்கும். நான் சொல்லுங்க, இப்படிப்பட்ட நேரங்களில் சொல்லுங்க அவருடைய அபிஷேகம், வார்த்தை, வல்லமை, கிருபை என் தலையின் மேல். அல்லேலூயா. தலையின் மேல் பிரகாசித்தது. சொல்லுங்க, அவர் அருளின வெளிச்சத்தினால் கடந்தும் போவேன், வளர்ந்தும் போவேன். I will go through and also grow through. இன்னும் சின்ன கேள்வி, நல்லா பார்க்கணும், ஸ்கிரீன்ல நல்லா பார்க்கணும். சின்ன கேள்வி, வெளிச்சம் முதல்ல வந்துச்சா இருள் முதல்ல வந்துச்சா? ஸ்கிரீனை பாருங்க. என்னங்க சூப்பர். ஏதோ வச்சு தள்ளிட்டீங்களா? கரெக்டாக சொன்னீங்களா? ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி. என்ன பாருங்க, வெளிச்சத்தை தந்து தான் இருளை அனுப்புகிறார். தமிழ் புரியல? வெளிச்சம் தந்துதான். இந்த ஐயாவுக்கு God has given the light before the darkness. இதை நம்புறீங்க? அந்த ஐயாவுக்கு என்ன? ஐயாவுக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்து தான் இருள் அனுப்பிச்சார். இப்போ இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். பேதுரு சொன்னாரு, நாளை சேவல் கூவு முன்னமே நீ என்னை மறுதலிப்பா. என்ன கொடுத்தாரு? இப்போ என்ன நந்தாரு? வெளிச்சத்தை கொடுத்தாரு. என்ன வரப்போகுது உனக்கு இப்போ? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? To be forewarned is to be forearmed. Warn, WARNED, warning. அதுக்கு என்ன தெரியுமா? To be armed, ARMED. Understand? Warn, WARNED, warned. என்ன தெரியுமா? To be armed. சொல்லுங்க, என்னை எச்சரிப்பதே என்னை பாதுகாக்க. எத்தனை பேர் அந்த அனுபவம் இருக்குது? அங்க போவாத, அது வேண்டாம் அடிக்கடி சொல்றாரு. அதையும் மீறி போகும்போது என்ன ஆயிடுது? கதை கந்தல். சொல்லுங்க, அவர் அருளின பைபிளை கையில் எடுங்களேன். பைபிளை கையில் எடுத்து சொல்லுங்க. பைபிளை கையில் எடுத்து உயர்த்தி சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. இதனால இதை வாசிக்கும் போது ஐ கெட் என்லைட்மெண்ட். ஒரு வெளிச்சம். எதுக்கு தெரியுமா? வெளிச்சம் தராரு. அடுத்த சொற்றொடர் ஸ்கிரீன்ல என்ன சொல்றாரு? இப்போ என்னங்க மகளே, புரியுதா உங்களுக்கு? உனக்கு என்ன இருக்குது? அடுத்த நெக்ஸ்ட் என்னதான்? மருவமலையில 3 பேர் இருந்தாங்க. மோசே, எலியா, பேதுரு, யாக்கோபு, யோவான். ஏன் தெரியுமா? அடுத்து லேகியோன் இருக்கிறாங்க கீழே. அப்ப லேகியோனை சந்திக்கணும். எங்க போனோம்? அந்த மருவமலையோட. எதுக்கு தெரியுமா? டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். சொல்லுங்க, லேகியோனை சந்திக்கத்தான். சத்தமா புரியுதா? ஆமா, உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைன்னா எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும்? ஸ்மால் மினிஸ்ட்ரி ஸ்மால் ப்ராப்ளம், பிக் மினிஸ்ட்ரி பிக் ப்ராப்ளம், நோ மினிஸ்ட்ரி நோ ப்ராப்ளம். புரியல? ஸ்மால் மினிஸ்ட்ரி ரூவா, பிக் மினிஸ்ட்ரி நோ மினிஸ்ட்ரி. எது வேணும் இப்போ? அப்படியா? ரெடியா? உறுதியா இருக்கிறீங்களா? ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களா? ரெடி? நாளைக்கு வந்துடும். ரைட். சொல்லுங்க, என்னை சுற்றி, கரங்களை உயர்த்தி, என்னை சுற்றி இருள் தான். உலகம் இருளை பார்க்குது. தேவன் சொல்றார், உன்னை சுற்றி ஒரு வெளிச்சத்தை நான் பார்க்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்றைக்கு உலகம் சொல்லுவோம் இருளை பார்க்குது. ஆனா பரலோகத்தின் தேவன் பாஸ்டர் எட்வின் ஆசீர்வாதத்துடைய குடும்பத்தை சுத்தி என்ன வச்சிருக்கிறாரு? கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. உலகம் இருளை பார்க்கும். கதை முடிஞ்சிச்சு. Where man ends, there God starts.
சொல்லுங்க, மனுஷன் ஃபுல் ஸ்டாப் வைப்பான், ஆண்டவர் கம்மா மாத்திடுவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்பர் 3 your time ஆயிடுச்சு, ரைட். நம்பர் 3 இன்னும் 7 minutes. நம்பர் 3 தம்பி, பாயிண்ட்ஸ் நம்பர் 3 போடுறீங்களா? பாயிண்ட்ஸ் நம்பர் 3, what I am. He knows what you are. 13ஆம் வசனம், 13ஆம் வசனம். நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். எஸ். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். 16ஆம் வசனத்து கடைசி வார்த்தை, உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்தது. சரி, இது போதும், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சொல்லுங்க எல்லாரும், he knows what I am. எல்லாம் சொல்லுங்க, he knows what I am. சத்தமா he knows what I am. சொல்லுங்க, எல்லாவற்றையும். எல்லாவற்றையும். ஐயா, ஓவர் எஸ்டிமேஷன் வேண்டாம், அண்டர் எஸ்டிமேஷன் வேண்டாம், ஓவர் எஸ்டிமேஷன் வேண்டாம். தமிழ் புரியுதா? நான் ஒண்ணுமே இல்லை, நோ, நான் எல்லாம், அதுவும் வேண்டாம். I am what I am because of you. சொல்லுங்க, I am what I am because of you. இது எப்படி? பை பர்த்தா இல்ல இன் பிட்வீனா? சூப்பர். சொல்லுங்க, I am what I am today because of you. கை தட்டுங்களேன். அதிலே வா, சத்தமே கேட்கலையே. ரைட், சொல்லுங்க, I am what I am. நான் இன்னைக்கு இருக்கிறேனே, இது காரணமே. யோசித்து பாருங்க. ஒரு சின்ன கேள்வி, யாரை கேட்கன்னு தெரியல எனக்கு. Have you ever thought you will play in the church? சபையில் வாசிப்பேன் நினைச்சீங்களா? டிவியில் வரும்னு பார்த்தீங்களா? அடிக்கடி உங்களே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ இல்லை, சில நேரங்கள். சொல்லுங்க, I am what I am today because of you, Lord. சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, பெருமை இல்லை, மேன்மை இல்லை, எல்லாம் நீங்க தான். சொல்லுங்க, I am. சொல்லுங்க, அது எப்படி தெரியுமா? 4வது வரி. அது எனக்கு எப்படி இருக்குது ரொம்ப? 4வது வரி எனக்கு எப்படி இருக்குது ரொம்ப? சத்தமா சொல்லுங்க, எனக்கு எப்படி இருக்குது? சத்தமா. கொஞ்சம் கண்ணை மூடி. நீங்களும் அப்படி மாறிட்டீங்க. ஊரெல்லாம் உங்களை பற்றி தெரியல, புரியாது, பஸ் புரியல இல்லை, வாயாடிங்க, ரொம்ப சாதுங்க, புரிய மாட்டேது. சொல்லுங்க, நான் அவன் அல்ல, நான், சத்தமா சொல்லுங்க, நான் அவள் அல்ல. ஏன்? அதிசயம். என் வாழ்க்கையில் கர்த்தர் பண்ணதெல்லாம் சத்தமா சொல்லுங்க, எனக்கு அதிசயம் தான். born in a orthodox Hindu family. பட்டப்பட்டே எப்படி போச்சு தெரியுமா? பெரிய கொடுமை என்னன்னா, ஞானசானம் எடுத்துட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் பழக்க தோஷம், உட்காந்தா முருகா எழுந்தா முருகானுவேன். அப்படி பழகிட்டு சின்ன வயசுல இருந்து 3 தடவை ஒரு நாளைக்கு கோயிலுக்கு போவேன். மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட். ரொம்ப பக்தி, சின்ன வயசு ரொம்ப பக்தி. திருப்பாவை, திருவம்பாவை, திருப்புகழ், பட்டப்பட்டியா. born as a Hindu, live as a Hindu, die as a Hindu. ஆனால் தேவன் என்ன மாத்தினார் பார்த்தீங்களா? அதுவே. சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லுங்க சத்தமா. எங்க மாறினேன்? நேற்று நைட் எல்லாம் பிக் பாஸ் பார்த்துருந்தீங்க, புரியவே இல்லை. காலையில் வந்து ஏசு நல்லவர், ஏசு நல்லவர். எப்போ நைட்டில் பிக் பாஸ், காலையில் மனசாட்சியே இல்லையா உங்களுக்கெல்லாம்? சொல்லுங்க, மாற்றிக்கிறேன்னு சொல்லுங்களேன். எப்போ? அப்புறம் இல்லைன்னா அவ்வளோதான், அடுத்து சொந்தமே பாட்டு பாடணும். புரியவே இல்லை. சொல்லுங்க, 4வது குறிப்பு, வேர் ஐ எம் கோயிங். சொல்லுங்க எல்லாரும், கடைசியாக சொல்லிவிட, வாட் ஐ எம் திங்கிங். நான் என்ன சிந்திக்கிறேன்னு தெரியும். 17ஆம் வசனம், 17ஆம் வசனம். எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். எஸ். அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கலும் அதிகமாம். சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, வாட் ஐ திங்க். எல்லாம் சொல்லுங்க, வாட் ஐ திங்க். நான் என்ன யோசிக்கிறேன்றதை நீ அறிந்திருக்கிறீர். சொல்லுங்க 18. சொல்லுங்க 18ல சொல்லுங்க, மணலை பார்க்கிலும் அதிகமா இருக்கிறது. 19, வாட் ஐ லவ். 19 படிங்க. 19, தேவனே நீர் துன்மார்க்கரை அழித்தீரானால் நலமாயிருக்கும். எஸ். இரத்த பிரியரே நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். எஸ். அடுத்து சொல்லுங்க, 23, வாட் ஐ திங்க். வாட் ஐ திங்க். 23 கடைசி வார்த்தை, என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். சத்தமா தமிழ் பாயிண்ட்ஸ் போடுறீங்களா? அந்த பாயிண்ட்ஸ், he knows what I think. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. புரியுதுங்களாமா? என்ன யோசிக்கிறீங்க? இப்படி புரியுதா உங்களுக்கு? பேசும்போது பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதர். நேற்றுக்கு ஆவியான உங்களுக்கு எனக்கு காட்டினார் பிரதர்.
எனக்கு தெரியுமா உங்கள்கிட்ட 100 ரூபா வாங்குறதுக்காக. சொல்லுங்க, he knows my thinking. சத்தமா. why I am playing, he knows my thinking. why I am preaching, சத்தமா. தம்பி போடலையா? what I think, what he thinks. சொல்லுங்க, he knows what you think. எல்லாம் சொல்லுங்க, இத யாரும் தெரிய முடியாது. ஒருவன் மனது 9 அடா, ஒளிந்து கிடப்பது 80 அடா. அவருக்கு 80 தெரியும், 8000 தெரியும். சர்வ ஞானி, சர்வ வியாபி, சர்வ வல்லவர். சொல்லுங்க, he knows what I think. 5வது, he knows what I love. நான் எதை நேசிக்கிறேன் என்பது அவருக்கு தெரியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா. he knows what I love. சொல்லுங்க, எல்லாரை விட, எல்லாவற்றை விட, என் வேலையை விட, என் வீட்டை விட, என் வாகனத்தை விட ஐ லவ் யூ மோர். என் வியாபாரத்தை விட, ப்ரையாரிட்டிஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ், எல்லா முக்கியங்கள் அவர் முக்கியம். வாட் யூ லவ் பிரதர்? தம்பி, டோன்ட் லவ் த கீபோர்ட், லவ் த லார்ட். சொல்லுங்க, தந்தவைகளை அல்ல, தந்தவரை அன்பு கூறுவேன். சத்தமா. தந்தவைகளை அல்ல, தந்தவரை. புரியுது உங்களுக்கு? எனக்கு ஒரு பேர், அவன் கேட்டுருப்பான், பேர போய் ஒருத்தர் புதுசாக ஒரு இனோவா வாங்கியிருக்கிறான். 6 மணிக்கு எழுந்தோடனே காரை துடைக்கிறான். புரியல? 6 மணிக்கு எழுந்தோடனே நான் பயில் படிக்கிறேன், அவன் கார் துடைக்கிறான். சின்ன பையன். நான் சொல்கிறான், எங்க கார் அப்படின்றான். அவன் எதை லவ் பண்ணுறான் அவன்? சொல்லுங்க, தந்தவைகளை அல்ல. அவங்க அம்மா கிட்ட டென்ஷன் ஆகிட்டு போகிறாங்க. தந்தவைகளை அல்ல, கரங்களை உயர்த்தி, எல்லாம் உம்மால். வேலை, வசதி, வாய்ப்பு, தொழில், இந்த பொசிஷன், இந்த பதவி, இந்த ப்ரமோஷன். ஆமென் சொல்லுங்க. I love the giver, not the giving. I love the giver, not the giving. This is giving, but there is a giver. ஆமென் சொல்லுங்க. கடைசியாக தம்பி, கடைசி பாயிண்ட். He knows what you desire. எதை விரும்புற? உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. கடைசி சொல்லி முடிக்கலாமா? அந்த கடைசி வார்த்தை சொல்லுங்க, வாட் யூ டிசைர். சொல்லுங்க எல்லாரும், வாட் யூ டிசைர். 24ஆம் வசனம். நித்திய வழியிலே என்னை நடத்தும். வாட் யூ டிசைர். எதை விரும்புறேன்? சொல்லுங்க, நித்தியம். சொல்லுங்க, நித்தியம், இட்டர்னல். ஐயா அங்கதான் போயிருக்கிறார். இப்போ இந்த வாழ்க்கை தற்காலிகமானது, நித்தியம் நிரந்தரமானது. சொல் நிரந்தரமானது, நீளமானது. சொல் நிரந்தரமானது. என்ன விரும்புறாராம் அவர்? என்ன விரும்புறார்? இந்த தாவீது என்ன விரும்புறாராம்? நித்திய வழியிலே. என்னங்க? that means அந்த டிவைன் லவ், டிவைன் தாட், டிவைன் வேஸ். உங்க வழி இல்ல. எல்லாம் கரங்களை உயர்த்தி. தம்ம 5 போடுவீங்களா? 5 போடுறீங்களா? ப்ளீஸ் எழுந்திருந்து. உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? சொல்லுங்க, he knows what you do. நீ என்ன பண்ற? he knows that. நம்பர் 2 தம்பி கேட்கலையோ? he knows what I think. தம்பி 2 போடுங்க. 2. he knows what you think. நம்பர் 3 he knows where I am going. நம்பர் 4 சொல்லுங்க, வாட் ஐ லவ். என்ன சொல்லுங்க? ஆண்டவர் பேதுரு பார்த்து கேட்டாரு, do you love me? என்ன சொன்ன தெரியுமா? உமக்கே தெரியும். கரங்களை உயர்த்தி, எதை நேசிக்கிறேன், என்ன நினைக்கிறேன், என்ன யோசிக்கிறேன், எல்லாமே அவருக்கு தெரியும். கடைசி வார்த்தை தம்பி, கடைசி, வாட் யூ டிசைர். ஹலோ, இங்கே இருக்கிறவங்கள உங்கள் விருப்பம் என்ன பிரதர்? என் சின்ன வயசுல ஐ மெட் ஜீசஸ் at the age of 17. எனக்கு ஆசை நல்லா பைபிள் படிக்கணும், நல்லா பிரசங்கம் பண்ணணும். You don't believe me? I have more than 7,000 books in my home. I spend 3 hours every day by reading. இன்னும்